திண்டுக்கல் மாவட்ட செய்தி தொகுப்பு. மத்திய அரசு நிதி உதவியுடன் பெறக்கூடிய காந்தி கிராம கிராமியர் நிகர்நிலை பல்கலையில் 78வது சுதந்திர தின விழா துணைவேந்தர் சிறப்புரை. காந்தி கிராம கிராமியர் பல்கலையில் 78வது சுதந்திர தின விழாவானது துணைவேந்தர் பேராசிரியர் என் பஞ்சநதம் தலைமையில் 15/8/2024 அன்று சிறப்பாக நடைபெற்றது. சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு வளாகத்தில் உள்ள பெல் மைதானத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து பதிவாளர், முனைவர், பதிவாளர் பேராசிரியர் எல் ராமகிருஷ்ணன், பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் சுதந்திர தின உரையை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி இன்று 15/8/2024 காலை 9:05 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தி சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை பறக்கவிட்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் 100 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை ஊழியர்களை மொத்தம் 182 அலுவலர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இவ்விழாவில் மொத்தம் 84 பயனாளிகளுக்கு ரூபாய் 80.68 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன் குரல், செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.